சுந்தரம் ஊர்லயே ரொம்ப மரியாதையான மனுஷன். அவருக்கு ஜெகன் வாசுன்னு 2 பையங்க இருந்தாங்க. ஆனா 2 பேருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு இப்ப வீட்டையே 2ஆக்குற அளவுக்கு பகை முத்திருச்சு. சுந்தரம் ரொம்ப கவலையா மதனையும் அருணையும் பார்க்க வந்தாரு. நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னாரு. தம்பிங்களா, பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க. ஆனா என் பசங்க மனசு கல்லா போச்சே. நாளைக்கு காலையில வீட்டு நடுவுல செவுரு எழுப்ப போறாங்களாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணுப்பா. பெரியவரே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஒரு வழி பண்ணுறோம். ஆனால் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆமான்னு சொல்லணும், சரியா? அப்படின்னு மதன் சொன்னான். அடுத்த நாளும் மதனும் அருணும் சுந்தரையா வீட்டுக்கு போனாங்க. அங்க அவங்க 2 பையங்களும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு செவுரு எழுப்ப கோடு போட்டுட்டு இருந்தாங்க. என்னப்பா இப்படி அவசரப்பட்டு செவரு எழுப்புறீங்க? உங்க அப்பா கிட்ட உங்க தாத்தா ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அது முதல்ல தெரியுமா உங்களுக்கு? என்னது ரகசியமா? அப்படின்னு 2 பேருமே ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. ஆமா, உங்க வீட்டுக்கு சொந்தமான அந்த பழைய ஒத்த பனைமர தோட்டத்துல மண்ணுக்கு அடியில உங்க தாத்தா காலத்து வைர நகை, தங்க காசு எல்லாம் இருக்காமா. ஆனா அதை எடுக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்துதான் அதை தோண்டணுமாமா. நீயா போனா அந்த பெட்டி பூமிக்குள்ளேயே இன்னும் ஆழமா போயிருமா, இல்லைனா காணாம போயிடுமாமா. அப்படின்னு நகை இருக்கிற இடத்தையும் அருண் சொன்னான். பணம்னு வந்ததுமே பகையெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுங்குச்சு. 2 பேரும் கோடாலி மண்வெட்டி எடுத்துட்டு தோட்டத்துக்கு போனாங்க. இந்த பெரிய பாறையை நகர்த்தினாத்தான் அடியில தோண்ட முடியும். ஜகா, நீ அந்த பக்கம் பிடி, நான் இந்த பக்கம் தள்ளுறேன். அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாறையை தள்ளுனாங்க. அண்ணே, கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளுன்னே, கை நழுவுது அப்படின்னு ஜெகன் சொல்ல, இருட்டா தம்பி, நான் கொஞ்சம் கெட்டியா புடிச்சுக்கிறேன். சரி, நீ இப்போ தள்ளு அப்படின்னு அண்ணன் வாசு சொன்னான். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் தொட்டு பேசினது அந்த பாறையை தள்ளும் போதுதான். 2 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாறையை தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தோண்டினாங்க. அப்போ அங்க பல்ல மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அண்ணா, நான் தான் சின்ன பையன். நான் சீக்கிரமா போய் இதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். வேண்டா தம்பி, இதுக்குள்ள ஏதாவது ஆபத்து இருந்தா என்ன பண்றது? நீ சின்ன பையன், இங்கேயே இரு, நான் போய் பாக்குறேன். சரி அண்ணா, நீ போய் எடுத்துட்டு வா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி 2 பேருக்குள்ளயும் இருந்த பாசம் கொஞ்சம் எட்டி பார்த்துச்சு. வாசு உள்ள போய் அந்த பெட்டி எடுத்துட்டு தன்னோட தம்பியோட கைய புடிச்சிட்டு மேல வந்தான். அவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்கிற பாசம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த பெட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப ஆர்வமா அதை திறந்து பார்த்தாங்க. ஆனா அதுல தங்கமும் இல்ல, வைரமும் இல்ல. ஒரு போட்டோவும் ஒரு லெட்டரும் இருந்துச்சு. அந்த போட்டோல 2 பேருமே சின்ன பிள்ளையா இருந்தப்போ அண்ணன் தொல்ல தம்பியும் தம்பி தொல்ல அண்ணனும் கை போட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த லெட்டர் எடுத்து மதன் படிச்சான். என்னோட ராசாக்களா, இந்த பெட்டியில் இருக்கிற ஃபோட்டோ தான் நான் சேர்த்து வச்ச பெரிய சொத்து. அன்னைக்கு இருந்த அந்த சிரிப்பும் பாசமும் இன்னைக்கு செவுரு எழுப்ப போகிறவங்க கிட்ட இல்லையேன்னு தான் நான் இப்படி ஒரு நாடகம் போட்டேன். உங்கள் 2 பேரோட ஒற்றுமை தான் எனக்கு வைரம், தங்கம் எல்லாமே. அதை கேட்ட 2 பேருக்குமே சுளீர்னு உரைச்சது. ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்க்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த அற்ப சொத்துக்காக உன்னை எதிரியா நினைச்சிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாங்க. நீங்க 2 பேரு மட்டும் இல்லைனா என்னோட குடும்பமே இப்போ 2ஆ போயிருக்கும். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பிகளா. அப்படின்னு அந்த பெரியவர் மதனுக்கும் அருணுக்கும் ரொம்ப சந்தோஷமா நன்றி சொன்னாரு. ஜெகன் வாசுவும் அந்த கோட்டை அழிச்சிட்டு 2 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பணத்துக்காக எப்பவும் பாசத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா பணம் போனா வரும், ஆனா கூட பிறந்தவங்க போனா திரும்ப கிடைக்க மாட்டாங்க. மங்களபுரம் என்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் எதையோ ஒண்ணு பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் கோயில் முன்னாடி வந்து நின்னாங்க. ஊர் பெரியவர் சொக்கலிங்கம் ரொம்ப சோகமா இருந்தாரு. ஏலே, அந்த சாமி சிலைய கொண்டு போயிட்டானுவளே. அது வெறும் கல்லுலடா, நம்ம ஊரோட காவல் தெய்வம். எவன் எடுத்திருந்தாலும் மரியாதையா கொண்டாந்து வச்சிருங்க, இல்லன்னா சாமி குத்தமாயிரும்
அப்படின்னு சொக்கலிங்க ஐயா சொன்னாரு. அதுக்கு அவரோட வேலையாளு முனுசாமி கொஞ்சம் பயத்தை மறைச்சிட்டே, ஆமாங்கய்யா, யார் இந்த வேலையை பண்ணியிருந்தாலும் அவங்க குடும்பம் வழங்காம போகும். ஆனா யார் எடுத்தாங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டே அவனோட கண்ணு எல்லாரையும் பார்த்துட்டு இருந்துச்சு. சொக்கலிங்க ஐயாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரே யோசனையா இருந்தாரு. அப்ப அவருக்கு அருண் மதனை பத்தி ஞாபகம் வந்துச்சு. உடனே அவங்க 2 பேரையும் பார்க்க போனாரு. தம்பிகளா, கோயில்ல இருந்த 2 சிலைகளை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க ஐயா, எப்படியாவது உங்களுக்கு அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சு தரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் கோயில்ல ஊர் மக்கள் எல்லாரும் இருந்தாங்க. அப்ப அருணும் மதனும் அங்க வந்தாங்க. நீங்கள் எல்லாரும் வருத்தப்படாதீங்க. இந்த திருடனை பிடிக்க நாங்கள் ஒரு மந்திர வழி வச்சுருக்கோம். சிலையே திருடன் யாருன்னு எங்ககிட்ட காட்டி கொடுத்துரும். என்னது, சிலை காத்தி கொடுக்குமா? அது எப்படி முடியும்? ஆமாங்கய்யா, கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ரூமுக்குள்ள அந்த சிலையை வச்சிருக்கோம். அந்த சிலைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. திருடன் போய் அந்த சிலையை தொட்டா மட்டும் அதுக்குள்ள இருக்கிற மணி தானா அடிக்கும். அருணும் மதனும் அப்படி சொன்னதுமே ஊர்க்காரங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏ நாராயணா, முதல்ல நீ போயிட்டு வா. அப்படியே உள்ள இருக்கிற சிலைய நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு வா. ஏம்பா அருண், ஒருவேளை நான் கை வைக்கும்போது தப்பா மணி அடிச்சிருமோன்னு பயமா இருக்குப்பா. நீ தப்பு செய்யலைன்னா எதுக்குப்பா பயப்படுற? தைரியமாக போயிட்டு வா. அப்படி சொன்னதும் ஒவ்வொருத்தரா உள்ள போய் அதை தொட்டு கும்பிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த முனுசாமிக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எல்லாருமே போயிட்டாங்க. லாஸ்ட்டாக முனுசாமி என்ன, நீங்கள் தான் போகணும். எனக்கு இருக்குப்பா இதெல்லாம். தம்பி, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லப்பா. நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். எதுக்குன்னா பயப்படுறீங்க? தப்பு செய்யலன்னா தைரியமா போயிட்டு வாங்க. அப்படி சொன்னதும் அவன் வேற வழி இல்லாம தயங்கிட்டே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான். எல்லாரும் உள்ள போய் வந்ததுக்கு அப்புறம் கூட மணி சத்தம் கேட்கவே இல்லை. ஊர்க்காரங்க எல்லாரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. என்னப்பா தம்பிகளா, மந்திரோ அது இதுன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எந்த மந்திரமும் பலிக்கல போல. எவனுமே மாட்டலையே, மணி சத்தத்தையே காணோம். மணி அடிக்கல 4, பரவாயில்லங்க ஐயா, திருடன் சிக்கிட்டான். எல்லாரும் உங்கள் கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். மதன் அப்படி சொன்னதுமே எல்லாரும் அவங்க கைய நீட்டுனாங்க. எல்லாரோட கையிலயும் கருப்பு நிறத்துல கரை இருந்துச்சு. ஆனா முனுசாமி மட்டும் அவனோட கையை காட்டாம எப்படியாவது அங்கிருந்து போயிடலான்னு நழுவு பார்த்தான். முனுசாமி அண்ணே, இல்லைங்க, கையை விரிங்க பார்ப்போம். மதன் அப்படி சொன்னதுமே முனுசாமி ரொம்ப தயங்கி அவனோட கையை காட்டினான். அவனோட கை மட்டும் பளபளன்னு ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. அதை பார்த்த மதன் உடனே, பார்த்தீங்களா ஐயா, நான் சிலைக்கு மேலே கருப்பு மை தடவி வச்சுருந்தேன். மணி அடிக்குன்னு சொன்னது போய் திருடாதவங்க தைரியமாக சிலையை தொட்டாங்க. அவங்க கையில் மை ஒட்டுருச்சு. ஆனால் இந்த முனுசாமி சிலையை தொட்டா மணி அடிச்சிருமோன்னு பயந்துட்டு தொடாமலே வெளியே வந்துட்டா. இவன் தான் திருட. அடப்பாவி முனுசாமி, உன்னை எப்படி எல்லாம் நம்புன? நம்ம கிட்டயே வேலைய காட்டிட்டியா? ஐயா, என்னைய மன்னிச்சிருங்க. ஆசைப்பட்டு செஞ்சிட்டேன். சிலைய கிளத்துக்கு பக்கத்துல இருக்கிற வைக்கோல் போருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க. முனுசாமி அப்படி சொன்னதும் அங்கிருந்து சிலையை எடுத்து கோயில்ல வச்சாங்க. போலீஸ் வந்து முனுசாமிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. மதனுக்கும் அருணுக்கு ஊர் பெரியவர் நன்றி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க.